வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த காலேஜஸ் வந்து பெஸ்ட்டு, எந்தெந்த காலேஜஸ்னால் வந்து பெஸ்ட்டு காலேஜஸ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே 12th முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஒரு ஈஸியான ஒரு 5 வே, அந்த வே மூலியமாகவே வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எந்த காலேஜஸ் வந்து பெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் டாப் 10 இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், டாப் 10 இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ், எந்தெந்த காலேஜஸ் அப்படிங்கிறத ரேங்க் மூலிமா வந்து நானே உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் இந்த 5 ஸ்டெப்ஸில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா ரேங்க். அந்த காலேஜஸோட ரேங்க் என்ன ரேங்க் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஏதாவது ஒரு காலேஜ் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட ரேங்க் காட்டும். அந்த ரேங்க் எப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் மூலயமா அவங்களுக்கு வந்து NIRF அப்படிங்கிறது ஒரு ரேங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த காலேஜஸ் வந்து NAAC அப்படிங்கிறதுல ஏல இருக்கா, A+ல் இருக்கா, A++ல் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் Bலனா இருந்தால் அந்த காலேஜஸ் வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது ரேங்கிங்கில். இதே இது A+ல் இருந்ததுன்னா அது ஒரு நல்ல காலேஜ், அது வந்து ஒரு நல்ல ரேங்கில் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எந்த காலேஜஸை பார்த்தாலும் அந்த காலேஜஸோட ரேங்க், அந்த ரேங்கில் வந்து அந்த பொசிஷனில் வந்து காலேஜ் வந்து எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கடுத்து நம்ம செகண்டாக பார்க்க போகிறது காலேஜஸோட பிளேஸ்மெண்ட். ரேங்கை பார்த்தாலுமே பிளேஸ்மெண்ட் இருக்கணும். அந்த காலேஜஸில் எத்தனை கம்பெனி விசிட்ஸ் வந்திருக்கு, அந்த காலேஜில் எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் ஆகி போயிருக்காங்க லாஸ்ட் 3 இயர்ஸில், அது எல்லாமே செக் பண்ணணும். அந்த காலேஜஸில் ஆவரேஜ் சேலரி பேக்கேஜில் வந்து எவ்வளோ பேர் வந்து செலக்ட் ஆகி, எவ்வளோ பேர் எவ்வளோ சேலரி வாங்கிட்டு இருக்காங்க, பிளேஸ்மெண்ட்டில் செலக்ட் ஆகி எவ்வளோ பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரேங்க் பார்க்குற மாதிரி அந்த காலேஜஸோட பிளேஸ்மெண்ட், இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அந்த காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு, அந்த அவங்க இருக்கிற ஃபேக்கல்ட்டி, அது மட்டும் இல்லாமல் அவங்க காலேஜ் வெப்சைட்டில் பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து ரேங்கை பாருங்கள், அதுக்கப்புறமா வந்து காலேஜோட பிளேஸ்மெண்ட். இப்போ 3வது வருஷம், ஒரு 3 வருஷம் ப்ரோக்ராம் அப்படின்னா அந்த 3 வருஷம் முடிக்கும் போது உங்கள் காலேஜஸில் இருந்து கேம்பஸ் இன்டர்வியூ வருவாங்க. அந்த கேம்பஸ் இன்டர்வியூவில் வந்து செலக்ட் ஆகி போகிறவங்க இருப்பாங்க. ஸோ அது மாதிரி அந்த காலேஜஸ்க்கு வந்து எத்தனை கம்பெனி விசிட்ஸ்லாம் வந்திருக்கு, அவங்களோட ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் எவ்வளவு, இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து 3வது என்னதுன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சு பாருங்கள். அங்கே ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு, அதுக்கப்புறமா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் அந்த காலேஜை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். உங்களுக்கு ஜாயின் பண்ணியிருந்ததுக்கப்புறம் அந்த காலேஜ் பிடிக்காமல் இருக்கலாம், ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். ஸோ அந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு, ஃபேக்கல்ட்டி, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லார்ட்டையுமே வந்து கேட்டு பாருங்கள். அடுத்து ஃபோர்த் வந்து என்னதுன்னா, அந்த காலேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மேக்ஸிமம் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த காலேஜில் போய் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். அந்த காலேஜஸோட உங்களுக்கு எல்லாமே வந்து கனெக்ட் ஆகுதா, அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அந்த காலேஜஸோட ஃபேக்கல்ட்டி, அந்த காலேஜஸோட எப்படி சொல்ல லைப்ரரி ரூம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு தடவை போய் வந்து விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத. அடுத்து லாஸ்ட் ஒன், 5th என்னதுன்னா காலேஜ் ஃபீஸ். இதுதான் மெயின். நீங்கள் வந்து எல்லாமே பார்ப்பீங்க, ஆனால் ஒரு சில காலேஜஸில் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப ஹை ரேஞ்சில் இருக்கும். ஒரு சில காலேஜஸில் இதில் இருக்கிறதோட எல்லாத்தையோடையும் அட்வான்டேஜாக இருக்கும், ஆனால் அந்த காலேஜோட ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எய்டட் ப்ரோக்ராம் அப்படின்னா, எய்டட்னா மார்னிங் ஷிஃப்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம், அது வந்து கவர்மெண்ட்டோட ஜாயின் ஆனதாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதே இது SF அப்படின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்ஃப் ஃபினான்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து மார்னிங்கை கம்பேர் பண்ணும்போது ஆஃப்டர்நூன் வந்து அது வந்து கொஞ்சம் ஹை ரேஞ்சில் இருக்கும். இப்போது இங்கே வந்து ஒரு 15,000 இருக்குன்னா இங்கே மேக்ஸிமம் 27,000 30,000 இருக்கும். ஸோ வந்து ஃபீஸ், காலேஜோட ஃபீஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வந்து இந்த 5 விஷயம் தாங்க. இந்த 5 விஷயம் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டாலே இன்னும் எந்த காலேஜஸ் வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சூஸ் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்த வீடியோஸில் வந்து நம்ம வந்து டாப் 10 இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ், எந்தெந்த காலேஜஸ்லாம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் எதெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.